ஊர் மக்கள் இப்போ தண்ணி இருக்கு அப்படி பயணம் செய்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கோயிலை கண்டு எப்படி இருக்கேன் நீங்கள் இலவசமாக வந்து சாப்பிடலாம் பாலடைஞ்சு கிடக்குது எனக்கு மழை எல்லாம் பேர் வந்து ஓடி அப்படி இருக்குது இந்த கோயில் ஒரு காலம் எல்லாம் பத்தையில் எல்லாம் படர்ந்து போய் கிடக்கு சோழர் காலத்தில் மற்ற சங்கிலி என்ற நாடுகள் அந்த மாரியம்மன் ஆலயத்துக்கு வந்து தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையூடா சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய இந்த காலையில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு ஒரு சில இடங்களை வந்து நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். பழமையாகவே எங்களுடைய யூடியூப் சேனலோட உங்களுக்கு ஒரு சில ஊர்கள் இடங்கள் என்று காட்டினாங்க. அதேமாதிரி இன்றைய தினம் நாங்கள் போக போகிற இடம் வந்து தீவக பகுதி. உங்களுக்கு தெரியும் தீவக பகுதின்னு சொல்லி சொன்னாலே ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அங்கே மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அந்த வாழ்வியல்கள் தொழில்முறைகள் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நாங்கள் போக போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியங்கூடல் அப்படிங்கிற இந்த பிரதேசத்துக்கு அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அந்த கிராமம் வந்து இன்று இந்த காலப்பகுதியில் குறிப்பாக இந்த 2026 காலப்பகுதியில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம். முக்கியமாக அங்கே வந்து அதிகமாக வந்து இந்து சமய மக்கள் வசிக்கணும்னு சொல்லிட்டோம். அதால் நிறைய ஆலயங்கள், அதே மாதிரி பொயில கண்டுக்கெல்லாம் அங்கே ஃபேமஸ் பொயில தோட்டம் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். அதை விட நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல வந்து இருக்கும். அப்போ நாங்கள் இப்படி போகிற வழியில் போகின்ற விஷயங்கள் உங்களை காட்டிக்கொண்டு ஒரு சில நபர்களோட உரையாடுற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை வந்து பாருங்க. அதோட வந்து முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட இடங்களில் இருக்கிற சிறப்பான விஷயங்கள் இல்லாட்டி உங்களோட ஊர் சம்பந்தமான காணொலிகளை வந்து நாங்கள் பதிவு செய்யணும்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஊர்களோட பேரை வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. நாங்கள் அதே வந்து காணொலி வடிவில் வந்து போகிறது தயாராக இருக்கிறோம். இப்படியே வாங்க நாங்கள் காணொலிகளை வந்து போகலாம். புளியங்கூடல் என்ற இந்த கிராமத்தை நாங்கள் பார்க்க போகிறதுக்கு நாங்கள் இப்போ புளியங்கூடல் சந்தியில் வந்து நிற்கிறோம். இந்த சந்தி இன்று இந்த காலப்பகுதியில் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. எல்லாம் வந்து பெரிய பெரிய கடைகள் எல்லாம் கூட இந்த இடத்துல வந்திருக்கு. அதோட முக்கியமாக இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கிறோம். இது வந்து பைரவர் கோயில் அப்படின்னு சொல்லினோம். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஊர்வாத்துறை பிரதேச சபை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். இது வந்து வேலனைக்குள்ளே தான் பெறும். அதோட இதில் வந்து போட்டில் வந்து சுரிவில் புளியங்கூடல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இன்றைக்கு வீதியால் நிறைய மாடுகளும் வந்து இதால் பயணம் செஞ்சுட்ருக்கு. நிறைய பேர் கால்நடைகளும் இந்த இடங்களில் வளர்ப்பினும். அதோட விவசாயம் முக்கியமாக இந்த இடங்களில் விவசாய நிலங்கள் வந்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு உள்ளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். நிறைய ஆலயங்களும் இருக்குன்னு சொல்லினோம். இப்போ நாங்கள் புளியங்கூடல் வீதியால் இந்த கிராமத்துக்குள்ளே வந்து போகிறோம். இந்த இடங்கள்லையும் நிறைய கடைகள்லாம் பாருங்க, அப்படி பெரிய கடைகள்லாம் வந்து வந்துருக்குது. போய் கொண்டிருக்கு. இதில் கொஞ்சம் வயசானாக்கள் லேண்ட் மாஸ்டரில் வந்து போய் கொண்டிருக்கேன் பாருங்கள். இப்படி பயணம் செய்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் அவங்களோட பதிவு செய்யணும். அதில் வந்து லேண்ட் மாஸ்டரில் இருந்து பயணம் செஞ்சுட்டு எங்கள் கோயிலுக்கு வந்து போயிட்டு போகிறாங்க. இது வந்து இதில் ஒரு அஞ்சல் அலுவலகம் ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு வீட்டோட அஞ்சல் அலுவலகம் வந்து வச்சிருக்கிறோம். அதோட போகின்ற வீதிகளில் வந்து நிறைய பனைமரங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நிறைய இடங்களில் நிறைய பனைமரங்கள் இருக்குது. பனை சார்ந்த உற்பத்திகளும் இந்த இடங்களில் கூட அதிகமாக நடக்கும் நினைக்கிறது. இந்த இடங்களில் விவசாயம் வந்து செஞ்சு கொண்டிருக்கேன். நிறைய விவசாய நிலங்கள் வந்துருக்கு. நாங்கள் அதில் ஒரு ஆள் கேட்ட இடத்துல எங்களால் கூடுதலாக மிளகாய் கன்றுகளெல்லாம் வந்து நிறைய வைப்பினோம். அதோட கோயில கன்றுகளும் நிறைய செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அதால் நாங்கள் போகிற வழியிலேயே ஒரு சில விவசாய நிலங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே இதில் வந்து ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது, சின்ன குளம் ஒன்று இருக்குன்னு. 2020ஆம் ஆண்டு இந்த பிரதேசங்களில் வந்து ஒரு சில வீதிகள் வந்து புனரமைப்புகள் வந்து செஞ்சுருக்கிறோம். இப்போ அதுக்கான ஒரு போட்டும் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறோம். AICA நிதியுதவியின் கீழே வந்து இந்த திட்டங்களை வந்து செஞ்சுருக்கிறேன் போட. இப்போ இதில் எந்தெந்த வீதிகள் செஞ்சுருக்கிறோம்னு சொல்லி போட்டுக்கிறேன் பாருங்க. தாவரவர்த்தனை வீதி, அம்மன் வீதி, வேளாண்குள வீதி மற்றும் கந்தசுவாமி முருகேசி வீதிகள் மேம்பாடு திட்டம்னு சொல்லி அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்படி இதில் வந்து ஒரு குளம் ஒன்றும் இருக்குது. மழையில் பெஞ்சதால் குளங்களில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நிற்குது வேறுங்க. ஆனால் இந்த குளத்தின் தண்ணியை பயன்படுத்தின வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தின என்னோட தெரியல. அங்கே அப்படியே தொடர்ச்சியாக விவசாய நிலங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இப்போ வந்து பயிர் ரெண்டும் இல்லை போடாது. இப்படியே நாங்கள் இஞ்சால போடணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலும் என்ன கோயில் அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு பார்ப்போம்பா. இப்போ இந்த குளம் பற்றி இதில் ஒரு ஐயா இருக்குது, அவர்கிட்ட கேட்ட இடத்துல இது வந்து இந்த வீதி வந்து ரெண்டாக வந்து பிரியுதான். இங்கெல்லாம் வேலனே நாங்கள் அங்கால புளியங்கூடல் புளியங்கூடல். இப்போ ஊராதுறை இந்த அம்மன் கோயிலும் புளியங்கூடலுக்கெல்லாம் பெருமை என்ன பேர் சொன்னீங்களா அம்மன்? இப்போ கோயிலுண்டு இதில் இருக்கிற கோயில் வந்து ராஜமகாமாரி அம்மன் கோயிலாம்.
நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டு பார்ப்போம். நல்ல பிரம்மாண்டமான பெரிய கோயில், அதோட தீர்த்தக்கணிகளோட எல்லாம் வந்து இருக்குது. அதோட முன்னுக்கும் நல்ல பிரம்மாண்டமான ஒரு வளையம் வந்து கட்டியிருக்கணும். இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கணும். இது வந்து வேலையில் வந்து பெயிண்டுகள் அடித்து பூர்த்தி செய்யப்படையில் நினைக்கிறோம். நாங்கள் அப்படியே போயிட்டு கோயிலை வந்து பார்ப்போம். இந்த இதில் வந்து போட்டில் போட்டிருக்கணும் மாரியம்மன் கோயில்னு சொல்லி சோட்டா வந்து போட்டிருக்கணும். ஊராத்திரை பிரதேச சபை. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் அந்த குளங்காடு இருந்தால் அதில் வேலனை அப்படின்னு சொல்லி போட்டுருந்தது. அங்கே ஐயா நேரம் போடுதா? என்ன தோட்டம் வச்சுக்கிறீங்க? இன்னும் தெரியல. தக்காளி பழம் முழுக்க கொண்டு போகிறீங்க? சம்பளம் எல்லாம் தக்காளி தோட்டங்களும் வைக்கிறது எங்கள் ஊருக்கு. ஆள் போய் கொண்டு கேட்க எடுத்துனேன். கண்டுட்டார் பார்த்தீங்களா? நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்க எடுத்து கண்டுட்டார். அவர் கோயில் நல்ல வடிவாக கிடக்கலாம் செஞ்சு. எப்போ கும்பாபிஷேகம் நடந்தது? கும்பாபிஷேகம் போன வருஷம் தான். என்ன நீங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து புனரமைப்பு செஞ்சதோ இல்லை வெளிநாட்டுக்காரர் காசுகள் சப்போர்ட் பண்ணி செஞ்சீங்களா? அது என்னது ஊர் வெளிநாட்டு உதவிகளோட எல்லாம் புனரமைப்பு செஞ்சு வச்சுக்கிறீங்க. ஓகே. அப்போ நல்ல இந்த மர நிலையில் இதில் இருக்க எப்படி இருக்குது? லீவான நேரம் இருக்கிற நாளைக்கு வேலை நல்ல இது நல்லா இருக்குது. யார் கட்டி விட்டது இந்த இடம்? எப்படி? இது பிரின்ஸ் முதலாளி. இது ஆக்கள் வந்து போனால் களைப்பாடுறதுக்கு கட்டியிருக்கு. அரச மரம் என்ன? அரச மரத்தடியிலே அதான் நீங்கள் படியா கட்டி வச்சுக்கிறது. வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டி வச்சுக்கோங்க. என்ன வைக்கிறது ட்ரை பண்ணுவையோ? அதாவது அரச மரம் நல்ல வடியாக கட்டியிருக்கேன். நல்ல புத்தர் சிலை வைக்கலாம்னு சொல்லி அப்படி இதில் விதைகள் ஒரு பழைய கிணறு ஒன்று இருக்குது. பொருங்க பார்ப்போம். இந்த ஊர் கிணறு ஒரு கப்பா ஆக்கணும்னு பார்த்துனாங்க. ஆனால் பழைய கிணறு ஒன்று தானே இது. பாவிக்கையில் போடாது. இது பாவிக்கையில் அது தண்ணி பக்கத்தில் குளத்தில் இருக்கக்கூடிய இல்லை தண்ணி மட்டம் எல்லாம் வந்து கூடி இருக்குது. அப்படி அந்த குளத்தை சுற்றி நிறைய அரச மரங்களை பார்க்கக்கூடிய மாதிரி அப்படி செஞ்சால பனம் கூடல்களும் வந்து இந்த இடங்களில் நிற்குது. நாற்று எடுக்கிற நீங்கள் ஒளிவண்டி மண்டதுக்கு நாற்று எடுத்து நடுற நீங்கள். அப்போ என்ன தீவ கோயிலை வந்து நல்லன்னு சொல்லுவாங்க. என்னதுக்காண்டி? சரவண தும்பலாம் நல்லன்னுவாங்க. வைரங்குடின கோயில் அதுக்காண்டி சொல்லுவாங்க. வைரங்குடின கோயில் வந்து நல்ல மார்க்கெட் விலை வேறு இடத்து கோயிலை விட அதை விலை கூட வைக்கலாம். அதனால் இப்போ எங்கட செய்ய என்னென்னா நாங்கள் 6 மாதம் இதை செய்வோம். இவங்க சில பேர் என்ன வாங்கினா நாட்டு கோயிலே கொண்டு வந்து எங்கட கோயில இந்த விலையை குறைச்சிடுவாங்க. அதனால் நாங்கள் கணக்காக செய்கிறது இல்லை. இன்னும் ஒரு மாதத்தில் நாட்டு கோயில 1.5 வழி கட்டுவாங்க. அப்போ உங்களுக்கு வெட்டுற சீசனும் வந்துடும். எங்களுக்கு வெட்டுற சீசன் பிறகு அவனும் கொண்டு வருவான். எங்கட பொருள் விலை குறைஞ்சிடும். வியாபாரம் அதங்க நடுறது அது இந்த சுண்ணாகம் அங்காறு அளவட்டி அந்த கோயிலை விட இந்த கோயிலே கொஞ்சம் நல்ல கோயிலும் இருக்கு. நீங்கள் அந்த கோயிலை தோட்டம் செய்கிறது தானே? செய்கிறது தான். இதே மாதிரி என்ன நிலவரத்தை கிடக்கு தோட்டம்? கூட பிற்கண்டு தான் நல்லதாக கிடக்கு. நல்லா கிடக்கு. இப்போ காலநிலையால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை இனி என்ன நடக்குது இது வரைக்கும் நல்லா நிற்குது. அப்போ நீ எப்போ வந்து கோயிலை வெட்டுற எல்லாம் பார்க்கலாம். நாங்கள் நீங்கள் இன்னும் 15 நாள் வெட்டு துவங்கிறீங்க. இப்போ நீங்கள் வெட்டி பிற காய போட்டு நீங்களே காய போட்டுன்றதோ? நாமளே தான் எல்லாம் செய்யறோம். பூ போடுறது எல்லாம் நாங்கள் எல்லாம் நீங்கள் இஞ்சுதான். அப்படி பச்சையாக கொடுக்குறீங்களே? பச்சையாக கொடுக்குறீங்க. அங்கே எல்லாம் சில பச்சையாக ஏற்றி விட்டுருவோம். சரி எங்கள் நன்றி. இப்படி நாங்கள் புளியங்கூடல் மாரியம்மன் வீதியன்னு போட்டிருக்கோம். அந்த மாரியம்மன் ஆலயத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 2 பக்கம் நினைக்கிறேன் அரச ஆலமரம் என்ன ஆலமர தண்டுவா பண்ணிக்கு அதுக்கெல்லாம் இந்த ஆலயத்துக்கு போன்ற ரீதியும் இருக்குது. இந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆலயம் நல்ல வடிவாக வந்து வச்சிருக்கிறோம். எனக்கு ஒரு சில வேலையில் வந்து கேணியிலேயும் வேலையில் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் கருங்கல் எல்லாம் வந்து பார்த்துருக்கீங்கன்னா கருங்கல் வேலையிலும் உள்ளுக்கு நடக்குது போடாது. அதோடு மகாமாரி சனசமூக நிலையம் இருக்குது. இதுக்கு அங்கால வந்து நாங்கள் போக இயலாது. அதால் மற்ற பகுதிக்கு வந்து போயிட்டு உங்களுக்கு இந்த ஆலயத்தை வந்து காட்டுறோம். இந்த மகாமாரி அம்மன் ஆலயத்தினுடைய இந்த அம்மனுடைய சிலையெல்லாம் பாருங்க, மிக பிரம்மாண்டமான வகையில் அது நல்ல நேர்த்தியாக அழகாக வந்து இந்த சிலையை வந்து செஞ்சிருக்கிறோம். மேலே வந்து வச்சுக்கிறோம். ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆலயத்தின் முன் பகுதியெல்லாம் வந்து இந்த இடங்களில் கருங்கல்லால் வந்து வேலையில் வந்து இப்போ புதுசாக வந்து செஞ்சிருக்கேன் போடாது. இது தவிர இந்த இடங்களில் நிறைய வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கு. தேர்முட்டியிலிருந்து அவளோட புதுசாக மண்டபங்கள் எல்லாம் வந்து நிறைய கட்டி கொண்டிருக்கிறேன். இந்த பகுதிகளும் இப்போ புதுசாக கட்டப்பட்ட பகுதிகள். இதில் பாருங்கள் எல்லாம் சிலதுகள் பெயிண்ட் பண்ணாமல் இருக்குது. சில மேலே வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணி வடிவ அழகாக வந்து ஆலயத்தை வந்து வச்சிருக்கிறோம். அதோட ஆலயத்தினுடைய
சப்பரத்திலிருந்து தேரெல்லாம் வந்து வெளியெல்லாம் நிற்குது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து நிறைய வேலைகள் புதிய புதிய கட்டுமானங்கள் தேர்முட்டியெல்லாம் வந்து புதுசாக வேலை செஞ்சுருக்கணும். இப்போ அதால் தேர் எல்லாத்தையும் வந்து வெளியில் இப்போ தற்காலிகமாக கொட்டகை போட்டு இதில் வந்து விட்டுருக்கணும். இந்த இடத்துல தேர்முட்டி வந்து இப்போ புதுசாக வந்து கட்டியிருக்கிறேன் பாருங்க அப்படி இருக்கண்டு. இனி இதை தேர்முட்டி வேலையில் வந்து முடிஞ்சுட்டு நினைக்கிறேன் பெரும்பாலும். இனி இதுக்குள்ளே தேரை கொண்டு எப்படினும் இந்த இடத்துல தேர் வந்து நிற்குது. அப்படியே ஒரு சில கருங்கல்களும் இந்த இடத்துல இருக்குது. நான் நினைக்கிறேன் உள்ளுக்கு வேலை செஞ்ச மிச்ச பாகங்கள் இந்த இடங்களில் இருக்குமென்னு சொல்லி. அதோட எங்காலையும் ஒரு சில கட்டுமானங்கள் செஞ்சு வச்சிருக்கிறேன். நிறைய மண்டபங்கள் வந்து இந்த ஆலயத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்காலையும் புதுசாக ஒரு மண்டபம், இதுக்குள்ளேயும் ஒரு மண்டபம் இப்போ புதுசாக வந்து கட்டி கொண்டு நிற்கணும். அப்போ இந்த ஆலயத்தினுடைய நிலைப்பாட்டு இந்த காலப்பகுதியில் இப்படித்தான் இருக்குது பாருங்க. எங்கே தோட்டத்துக்கு வேலை செஞ்சுட்டு வரீங்களா? எந்த இடம் நீங்கள்? இந்த இடம் தான். அவருக்கு பேரை சொல்லுங்க. ஊருண்ட பேரை கெத்தா குடியேந்திர இல்லை ஊருண்ட பேரை சொல்லுங்க. புளியங்குட புளியங்கூட தானே உங்கள்கிட்ட தோட்டம்? இது உங்கள்கிட்ட தோட்டம்? இவ்வளோ கோயில நீங்களே வச்சுனீங்க? இங்கே நல்ல கோயில நல்ல வளமாக வேறுமான்னு சொல்லுவாங்க உண்மையா? இப்போ தோட்டத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு? மகன் எங்களுக்கு காட்டிங்களா உங்களை தோட்டத்தை இருக்க காட்டுவீங்களா? உள்ளுக்கு போயிடலாம் இல்லை இப்படியான ஆட்கள் வட்டிக்கண்டு போடுவாங்க கோயிலே வந்து வடையா பார்த்துட்டு விலை தான். இப்போ என்ன விலை போகுது கோயிலுன்னு தெரியல. இப்போ 50 ரூபா 60 ரூபா போகுது. இப்போ வேறு என்னென்ன விவசாயங்கள் செய்கிற பயிர் விளைக்கிற? கத்தரி. நீங்கள் நிறைய காலமாக இருக்கிறீங்களா இந்த ஊரில்? அப்போ ஊரில் சிறப்புன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இந்த ஊரில் நல்ல சிறப்பான விஷயம் என்ன? கமன் தான் இப்போ சிறப்பான கமன் தான் சிறப்பான விஷயம் என்ன? உங்கள்கிட்ட கோயிலெல்லாம் நல்ல வடிவாய்ப்பு எல்லாம் கட்டி வேலை முந்தி இப்படியா இருந்த கோயில் எல்லாம் இப்போ வேலை செய்து கும்பாசம் செஞ்சு நாங்கள் உங்கள் ஊரை வந்து பார்க்க வந்தாங்க. இப்போ இருக்க உங்களை தோட்டத்தையும் காட்டிக்கொண்டு போக வேண்டி வந்தோம். அவருக்கு சும்மா காட்டுறோமே ஆள் இருக்கா பார்த்து வைங்க. இவர் ஆளேன்னு இது வந்து ஐயாண்ட தோட்டமாம். உண்மையிலே நல்ல நேர்த்தியான முறையில் தோட்டங்கள் எல்லாம் மட்டியால் வந்து வேலிகள் வந்து வேஞ்சிருக்கிறோம். வேலியெல்லாம் வேஞ்சு நாளைக்கு நிறைய ஆடு மாடுகள் வந்து இருக்குதானே அதை தோட்டங்களை பாதுகாக்கிறதுக்காக சுற்றி வர மட்டையால் அடைச்சி பொயிலக்கண்டுகள் வந்து வச்சிருக்கிறேன். 5 பேரும் பொயிலக்கண்டு எப்படி இருக்கண்டு புளியங்கூடல் பொயிலக்கண்டு இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இந்த வெற்ற நிலைமைக்கு வந்து வந்துடுது போடாக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்காலையும் கொஞ்சம் கண்டுகள் வந்து அகல் சின்ன சின்ன கண்டுகள் வந்து நிற்கிது. இங்கால பகுதியில் இந்த ஆலயத்துக்கு நான் காட்டின ஆலயத்துக்கு பின்பகுதியெல்லாம் வந்து பொயிலக்கண்டுகள்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ இந்த ஊரில் எப்படி விவசாயங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்களானே பாருங்க அப்படின்னு. பையன் வந்து தோட்டத்துக்கு வேலை செஞ்சுட்டு போய் கொண்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த ஆலயத்துக்கு பின்பகுதியில் அறநெறி பாடசாலை ஓடாக்கு சின்ன கட்டணம் ஒன்றுக்குள்ளே ஆக்கள் வந்து சின்ன ஆக்கள் வந்து படித்து கொண்டு வைக்கணும். கோயிலோடு சேர்ந்து இப்படியான வேலைகள் வந்து இந்த இடங்களில் நடைபெற்று கொண்டு நாங்கள் இப்படி அணி போயிட்டு வேறு வேறு இடங்களையும் வந்து பார்ப்போம்மா. ஊராத்துறை யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி பஸ் வந்து போய் கொண்டு இப்படி நாங்கள் இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு வரைக்கும் ஒரு அண்ணா சந்திக்க கிடைச்சது. இப்போ அதால் வேறு ஒரு சில முக்கியமான விஷயங்களை கூட பாய்ந்து கொண்டு வந்தார். அங்கே அந்த ரோட்டுக்கு இஞ்சால புளியங்கூடல் வேலனை அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அது எங்களை தெளிவுபடுத்துவீங்க. அது முந்தி அந்த காலத்தில் வந்தப்போ இதுவும் புளியங்கூடல்லாம் இந்த ரோட்டுக்கு இஞ்சால பேந்திப்போ அந்த வட்டார ரீதியாக பிரிக்க என்னென்ன இது வேலை பிரதேச வைக்க வந்தது. அங்கால ஊராத்திரை பிரதேச போனதொழியே ஊராத்திரைண்டா புளியங்கூடல் எல்லாம் ஊராத்திரைக்க. மற்றும்படி இந்த ஏரியா இந்த ரோட்டு கரையில் இருக்கிற எல்லாரும் பெரும்பாலானாக்கள் புளியங்கூடலாம். கிட்டத்தட்ட என்னட்ட ஒரு 2000 வருடங்களுக்கு முற்பட்ட நாணயங்கள்ல இருந்து எல்லாம் கிடக்குது என்னட்ட. அது வந்து இப்போ இந்த பிரதேசத்துக்கே நான் தேடி எடுக்கப்பட்ட நாணயங்கள். மற்ற இதை தவிர யாழ்ப்பாணம் கோட்டை பகுதி அங்காலையெல்லாம் எடுத்திருக்கேன். மற்றது பட்டுக்கோட்டை சைட் அங்காலையெல்லாம் போய் எடுத்திருக்கேன். என்னட்ட எங்கள்கிட்ட இப்போ இது சம்மந்தம் நான் பண்டார விலையிலையெல்லாம் கொண்டு எக்ஸிபிஷன் வச்சுருக்கேன். இந்த நாணயம் சம்மந்தமாக பெரிய போலீஸ் பாதுகாப்புகளோட எல்லாம் கொண்டு வச்சுருக்கேன். வேணுமென்னா நீங்கள் வீட்டை வந்தால் பார்க்கலாம், தாராளமாக கிடக்குது. அப்போ இந்த நாங்களும் கொண்டு ஊர் சம்மந்தமாக நிறைய இடங்களை வந்து காட்டிட்டோம். அப்போ டைமும் கூட போட்டுது. அப்போ இதை வந்து நாங்கள் தனியாக ஒரு இதாக செய்வோம். அது என்ன உங்களுக்கு என்ன மாதிரி கிடைச்சதுங்களா? அது இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் தேடி எடுத்தீங்களா? என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அந்த எருது நாணயங்கள் சேது நாணயம்னு சொல்லுவேன், எருது படம் அடித்த நாணயங்கள் அதெல்லாம் இந்த காலப்பகுதிக்குரிய அதெல்லாம் கிட்டத்தட்ட சோழர் காலத்து
நாணயங்கள் சோழர் காலத்தில் மற்ற சங்கிலி என்ற நாணயங்கள் இருக்குது. வடுக்குநாரி மலையில் ஒரு சுவரில் ஒரு கல்வெட்டு ஒன்று இருந்துச்சு. அந்த கல்வெட்டில் வந்து எருது என்ற படம் பொறிக்கப்பட்டது. அந்த எருதுக்கு மேலே இருக்க எழுத்துக்களை கனவேர் வாசிக்கலாமல் இருந்தவை. அப்போ அதே எழுத்துள்ள செப்பு தகடு என்னட்ட இருக்குது. அந்த அதே எருதும் அதே எழுத்துள்ள செப்பு தகடும் என்னட்ட இருக்குது. அப்போ நான் அதை போட்ட யூடியூபருக்கு நான் திருப்பி அதே செப்பு தகட்டையும் அந்த இதயம் எடுத்து போட்டேன். அவர் அதை பெருசாக மைண்டில் எடுக்க இல்லை. அது உங்களுக்கு எங்கே கிடைச்சது? அது இந்த பிரதேசத்துக்கு தான். எனக்கு வந்து இந்த கிட்டத்தட்ட எங்களோட மாமா ஒரு ஆள்கிட்ட இருந்து அவரும் இதில் இந்த சொல்லால் அவர் இப்போ இறந்துட்டார். எங்களுடைய அப்பாண்ட தமக்கேண்ட அப்போ உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. வேணுமெண்ட தாராளமாக நீங்கள் இப்பயும் பார்க்கலாம். அதான் சொல்கிறேன். நாங்கள் இப்போ தனியாக அடுத்து பிரிவு அதை காட்டினாலும் தானே. ஓ வலு தாராளமாக இருக்குது. என்னட்ட நீங்கள் கணக்க பார்க்கலாம். அப்போ இந்த பொருட்களை வந்து நீங்கள் வேறு இடங்களில் கொண்டு காட்டி எக்ஸிபிஷன் பண்ணி அது நம்ம பண்டாரவளையில் நடந்த ஒரு எக்ஸிபிஷனில் காட்டி. அதில் என்ன மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தது? இல்லை, அவர் வந்து பண்டாரவளையில் வந்து என்னென்னா ஐயான்ற ஒரு சிங்களால் அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு என்ன டைம் இருக்குது. அவரும் இந்த இது சம்மந்தமான இது உள்ளவர். அப்போ என்னட்ட நான் மன்னாரில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்தின இடத்துல அந்த இடத்துல வந்து இதை பார்த்தவர். அப்போ அதில் இராணுவ 613 இராணுவ அவர் பிரிகேடியர் வந்து பார்த்துட்டு அவர் தண்டை ஊரில் இதை கொண்டு வைக்கணும் காட்டணும். அதில் வந்து உறுதிப்படுத்தினோம். இது வந்து அதில் ரணில் விக்ரமசிங்க உடைய அந்த நான் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் அந்த எக்ஸிபிஷனை. அவங்களோட பேர் வந்து கீரப்பிரியன் துயந்தன். அப்போ உங்களுக்கு ஒரு டைம் இருக்கிற நேரத்துக்கு நாங்கள் இதை விரிவாக பார்ப்போம். நான் மன்னாரில் படிப்பிச்சேன். நான் ஒரு மேத்ஸ் டீச்சர். அப்போ அங்கே படிப்பிச்சேன்னா அப்போ அங்கே அந்த ஸ்கூலில் வைக்க அதை பார்த்துட்டு கொண்டு வரணும். இப்போ நான் வேலில் மத்திய எல்லூரில். சரியாங்களா, நன்றியா. ஓகே. இப்போ நாங்கள் இப்படியே இந்த ஊருக்குள்ள ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கொண்டு இந்த வீதியால் வந்து பயணிச்சு கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான இடங்களில் கோயிலை கண்டுகள்லாம் நாங்கள் வச்சிருக்கணும். அதோட நாங்கள் முழாய கண்டுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய தென்னந்தோப்புகளும் இந்த ஊரில். இது வந்து முனியப்பர் கோயில் ஒழுங்கை. முனியப்பர் கோயில் ஒழுங்கை என்று போது நாங்கள் அந்த ஆலயத்தை வந்து போய் பார்ப்போம்மா. இப்போ நாங்கள் போகிறோம் இந்த முனியப்பர் ஆலயத்தை வந்து பார்க்குறதுக்கு. இந்த ஊரில் நல்ல பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லலாம். இல்லை அஞ்சு பார்க்கலையே அதோடைய கோபுரம் வந்து நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. இப்படியே நாங்கள் இந்த வீதியால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, நிறைய பனைமரங்கள் இருக்கிறதால பனங்கொட்டைகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல பூச்சி வச்சிருக்கணும். இப்படி வந்து நாங்கள் ஆலயத்தை பார்த்து கொண்டு வந்து வருவோம். இதுலேயும் ஒரு சிறிய ஆலயம் வந்து கட்டுமான வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்குது. பெரும்பாலான ஆலய சூழலோடு சேர்ந்து நிறைய தோட்டங்களை தான் நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நிறைய மாடுகள் வந்து மேய்ஞ்சு கொண்டிருக்கணும். பாருங்க, வயல் வச்சிருக்கிற போடாது. வயல் வெட்டி முடிச்சதுக்கு பிறகு மாடுகள் வைக்கிறவங்களை மேய்ஞ்சு கொண்டிருக்குது. இதுலேயும் பாருங்க கோயிலை கண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் உங்களுக்கு அதில் வரைக்கில் ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று வேலை செஞ்சு கொண்டு வந்தது தானே, அந்த கோயில் தான் முனியப்பர் ஆலயம். இது வந்து பிள்ளையார் ஆலயம் அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்க, பிள்ளையார் ஆலயம். இப்போ நாங்கள் வரைக்கில் பிள்ளையாரின் சிலையும் வந்து கோபுரத்தில் அழகாக வந்து வச்சிருக்கணும். நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக இருக்குது. நிறைய ஆலயங்கள் இந்த இடங்களில் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. அதோட கோபுரத்தின் இந்த அடித்தளம் முக்கியமான தளம் இல்லாமல் வந்து தனி கருங்கல் இல்லாமல் வந்து செஞ்சுருக்கிறேன். பார்த்தீங்களா? அப்படியே இந்த பிள்ளையாருடைய கோயில் வளாகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டிக்கொண்டு போக தான் வந்து நாங்கள். நிறைய மாடுகள் நிற்கிறதால இந்த இடங்களில் நான் நினைக்கிறேன் எரிவலம் கொண்டு வந்து பறித்து வச்சுருக்கிறேன். பக்கத்தில் வந்து தோட்டம் தானே, இங்கே வந்து பொயில தோட்டம் வந்து நிறைய நிற்கிறபடியாக இதில் அகல் எருவலையும் வந்து பறித்து இந்த தோட்டங்களுக்கு வந்து போடின போடாது. அதோட இந்த இடங்களில் ஒரு சிறிய கேணியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய தீர்த்த கேணியை நினைக்கிறேன். அப்படி அந்த கேணியை பார்த்துக்கொண்டு நாங்கள் இந்த பிரதேசத்தினுடைய வேறு வேறு இடங்களையும் வந்து நாங்கள் போய் பார்ப்போம். இதுதான் இந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய தீர்த்த கேணி. வேறு இந்த பிள்ளையார் ஆலயத்துக்கு பக்கத்தில் நாங்கள் முதல் போய்க்க வடிவாக காட்டில் இந்த ஆலயத்தை. இது வந்து முனியப்பர் ஆலயம். இப்போ வந்து வேலையில் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இப்படியே நாங்கள் இந்த இடத்துல வந்த இடத்துல கொஞ்சம் பொடியில் வந்து பொலிகள் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறோம். இப்போ எல்லாம் நிறைய இடங்களில் இப்படி பின்னர் டைம்களில் இந்த பொலிகோல்கள் இப்படி விளையாடுறது பார்க்குறதே வந்து சரியான அரிதாக கிடக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் அப்படியே இடங்களில் ஆக்கள் வந்து டியூஷன்களுக்கு போய் வந்து பொலிகோல் வந்து விளையாடின கூட இந்தியாவிலே ஆக்கள் நிறைய பேர் வந்து உண்டு. ஏதாவது நீங்களும் மொழி விளையாட வாரீங்க? எங்கே டியூஷன் போய் வாரீங்களா? சரி வாங்க. எந்த இடம் நீங்கள் இருக்குது? இதுதானே இடத்துல பேர் இருக்க சொல்லுங்க. புளியங்கூடல். என்ன பேரும் கூட? எப்படி நல்லா விளையாடுவீங்களா? இப்போ நல்லா
இன்றைக்கு விளையாட்டை பார்க்க போகிறோம் கூடயா பாருங்க அகல் 2 கம்பங்கள் நட்டு நல்ல ஒரு அளவான கிரௌண்டு. நான் நினைக்கிறேன் இது இப்படி ஒளி விளையாடத்தான் இது சரி. பெரிய ஆக்கள் வந்து விளையாட விட தம்பி நீங்களா உங்களோட கிரௌண்ட் தான் நெட்டுக்கு போயெல்லாம் கயிறு கட்டி விளையாடணும். நாங்கள் சீல துணி எல்லாம் புரிஞ்சு போட்டு காத்தில்லா பந்தில் விளையாடின காலங்களும் இருக்கேன்னு கலக்குதாப்பா நாங்களா சார் சார் அப்படியே இதில் ஒரு பொலிவோலும் ஒரு கொஞ்சம் நேரம் விளையாடி போட நாங்கள் போகிறோம் வேறு இடத்துக்கு மற்ற இடங்களை வந்து போய் பார்ப்போம்மா. இப்படியே நாங்கள் இந்த வீதியில் வரைக்கில் இந்த இடத்துல இந்த ஊருக்கான ஒரு பாடசாலை ஒன்று இருக்கு. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு காட்டு ஒன்று வந்து நாங்கள் இந்த இடத்துல பாருங்க. இந்த பாடசாலைக்கான பேர் வந்து ஜா வேலனை மேற்கு நடராயா வித்தியாலயம்னு சொல்லி போட்டிருக்கணும். இந்த பாடசாலையில் யாரும் படித்த நீங்கள் இருந்தால் மறக்காமல் உங்களுடைய அனுபவங்களை வந்து கமெண்டில் வந்து தெரிவிக்கலாம். அப்படியே இந்த இடத்துலையும் ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த ஆய்வுக்கூடம் கட்டணம் வந்து புனரமைப்பு செஞ்சு கொடுத்துருக்கேன் போட. இப்போ அதுக்கான ஒரு போட்டும் வந்து இதில் போட்டிருக்கணும். இப்போ பாடசாலை வந்து இப்போ இந்த காலப்பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி நாங்கள் இந்த வீதியால் வரைக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த ஊரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் வந்து ஒரு பழைய கட்டணம் வந்து பாலடைஞ்ச இளமையில் இருக்குது. எனக்கு இது வந்து கடையாக பாய்ச்சிருப்பின போடாது. அப்படி எங்கால பாருங்கள், எங்காலையும் ஒரு சில வீடுகள் நல்ல வடிவான வீடு. ஆனால் எல்லாமே வந்து கூரைகள் ஒன்றுமே இல்லாமல் பாலடைஞ்சவே கிடக்குது. நான் நினைக்கிறேன் இதுக்கு சொந்தக்காரர் வந்து எங்கே இருப்பின ஒசரிகையில் நினைக்கிறேன் கூடுதலாக வெளிநாடுகளில் இருப்பினோம்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்கள் ஒரு வீடு எப்படி பாலடைஞ்சவே கிடக்குண்டு. அப்படியே நாங்கள் இடத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மடம் ஒன்று இருக்குது இல்லை, அதாவது லட்சுமி நாராயண மடம்னு சொல்லி அந்த மடமும் அது இன்னும் ஒரு ஆலயம் வந்திருக்கு. அதே வந்து உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிப்பாட்டினாங்கள். இதில் வந்து பாருங்க சின்னப்பு முருகேசு வீதி கதிர்காம கந்தன் சங்கலா முருகன் ஆலயம் அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்குள்ள வந்து ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அதோட இந்த லட்சுமி நாராயணன் மடம் வந்து இருக்குது. இந்த மடத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் 365 நாளும் இந்த லட்சுமி நாராயணன் மடத்தில் வந்து நீங்கள் இலவசமாக வந்து சாப்பிடலாம். அதுவும் மதியம் 3 மணிக்கு முதல் வந்தீங்கன்னு சொன்னால் யாருக்குமே வந்து எல்லாருக்குமே சாப்பாடை வந்து கொடுக்கணும். உண்மையிலே நல்ல விஷயம். இதே மாதிரி நாங்கள் புங்குடுதிகளையும் ஒரு ஆலயத்தில் இப்படியான ஒரு விஷயம் வந்து செய்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. என்ன ஆலயம் போனால் அது கண்ணகமேன் ஆலயத்தில் அங்கேயும் வந்து 365 நாளும் இலவசமாக வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறவ. அதே மாதிரி இங்கே இந்த மடத்துலேயும் வந்து கொடுத்து கொண்டு வைக்கணும். கூடுதலாக வந்து வெளிநாட்டு உறவுகள் தங்களோட நிதி உதவியில் இந்த உணவு வழங்குகிற இந்த சேவையை வந்து செஞ்சு கொண்டு வைக்கணும். அப்படி இங்கே பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ மாடுகள் வந்து இந்த ஊரில் வந்து மேய்ஞ்சு கொண்டு வைக்கணும் வேண்டு நினைக்கிறேன். வீட்டுக்கு ஒவ்வொரு மாடண்டாலும் ஆக்கள் வச்சிருப்பின போடாது. நல்ல மேய்ச்சல் நிலங்களும் இருக்கிறதால இதில் மாடுகள் வந்து மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. அப்படி எங்களை புயல தோட்டங்கள்லாம் இப்போ புதுசாக சின்ன கண்டுகள் வச்சிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் அதிகமாக வந்து நாங்கள் புயல கண்டுகளை வந்து கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த புளியங்கூடல் பிரதேசத்தில். சரி, நாங்கள் இப்படி இனி போயிட்டு இந்த மடத்தையும் அங்கே இருக்கிற அந்த முருகன் ஆலயத்தையும் வந்து பார்ப்போம்பா. உண்மையிலே நல்ல படியான ஒரு ஆலயமாக இருக்குன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து குளம், அந்த குளத்தோட ஆலயத்தை வந்து கட்டிருக்கிற போனாங்க காட்டுறவங்களை கிட்ட போய். இந்த புளியங்கூடல் பிரதேசத்தினுடைய முருகன் ஆலயம் எப்படி குளக்கரியோட வந்து இந்த ஆலயத்தை வந்து அமைச்சிருக்கணும் பார்த்தீங்களா. அப்படி குளத்தருகில் இருக்கையில் ஒரு வித்தியாசமான அழகாக இருக்குது ஆலயம். அதோட இதில் வந்து ஒரு பிள்ளையார் சிலையும் வந்து வச்சிருக்கணும் ஒரு ஆலமரத்துக்கு கீழே. அப்படி இதில் வந்து இந்த லட்சுமி நாராயணன் மண்டபம் சொல்லி போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு முதல் சொன்ன அந்த மண்டபம் அது வந்து ஆற்ற முயற்சியால் அமைக்கப்பட்டது அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து போட்டிருக்கேன்னு பாருங்க. அப்படியே இதில் வந்து இந்த இவையிலால் தான் இந்த லட்சுமி நாராயணன் மண்டபம் அந்த அவர்களால் தான் இந்த பிரதேசத்தில் வந்து தண்ணீர் பிரச்சனைகள் வந்து இருக்குது. நிறைய கிணறுகள் எல்லாம் வந்து தோட்ட கிணறுகள் நிறைய இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ஆக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சில இடங்கள்ல. இப்போ அதால் நல்ல தண்ணி ஃபில்டர் தண்ணி வந்து ஆக்களுக்கு இலவசமாக வந்து இந்த இடத்துல வந்து வழங்கி கொண்டிருக்கிறேன். நான் நிறைய பேர் இந்த இடங்களுக்கு வந்து ஆக்கள் தங்கிற வீட்டுக்கு தேவையான தண்ணிகளை வந்து எடுத்துக்கொண்டு போய் நான் நினைக்கிறேன். பாருங்கள், இதுவும் எப்போ அமைக்கப்பட்டது என்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து போட்டிருக்கணும். இது யாரால் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி அதோட ஒரு சில வாசகம் தண்ணீர் என்பது உயிர், துளி கூட வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து போட்டிருக்கணும். எங்கே தண்ணி எடுக்க வந்தது இதெல்லாம் ஊர் மக்கள் நிறைய பேர் தண்ணி எடுக்கிறீங்களா?
கிணறுகளில் தண்ணி இதா கூடாதா கொஞ்சம் சவுத்தண்ணி சவ தண்ணி அப்போ இதில் வந்து எடுத்து போகணும் ஐயா இதில் கேனுகள்லாம் கொண்டாந்து இந்த இடத்துல தண்ணி வந்து எடுக்கிறேன் நிறைய பேர் வந்து எடுக்கிறீரா தண்ணி இந்த இடத்த பிள்ளையார் கோயிலையும் இப்படி ஃபில்டர் தண்ணி போட்டு வச்சுக்கணுமா அப்போ ஒரு பிரச்சனை இல்லை தண்ணி காசு கொடுத்து வாங்க தேவை இல்லை நல்ல தண்ணி ஃபில்டர் தண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது தானே இதான் இந்த லக்ஷ்மி நாராயண மண்டபம் பாருங்க இப்போ வந்து நேரம் நாங்கள் வந்தது பின்னேரம் 5 மணி ஆயிடுதுன்றபடியாக நாளைக்கு பூட்டி இருக்கிறேன் போடாது இந்த இடத்துல இருந்தால் இந்த மக்களுக்கான இந்த உணவை வழங்குகிற சேவை அதே மாதிரி தண்ணீரை வழங்குகிற சேவைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது நாங்கள் இந்த இடத்துல வந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று பார்த்தினாங்க உண்மையிலேயே பழைய கோயில் உண்டு அப்போ ஒரு ஐயாட்ட கேட்ட இடத்துல சொல்கிறார் இது வந்து நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இந்த கோயில் வந்து பழமையான ஆலயமாக பாருங்கள் அந்த கட்டுமானங்கள் எல்லாம் வந்து பார்க்கைகள் அப்படி இருந்தது அப்போ அதான் உங்களுக்கு நாங்கள் காட்டி போட்டு போகும்போது ஒரு ஆலமரம் வந்து அவ்வளோத்துக்கு எல்லாம் விழுதுகள் எல்லாம் விட்டு அப்படியே படர்ந்து இருக்குது அது மட்டும் இல்லை ஆலயத்தின் கட்டுமானங்கள் எல்லாம் கூட அப்படி ஆலமரங்களால் எல்லாம் சூழ்ந்து பாருங்க இப்படி இடம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் கட்டுறங்களுக்காலெல்லாம் வேர் வந்து ஓடி அப்படி இருக்குது இந்த கோயில் பாருங்க இப்படி ஒரு பழமையான ஆலயத்தை பார்க்குறது வந்து அருகுதானே இப்போ அதால் உங்களுக்கு நாங்கள் இந்த ஆலயத்தை வந்து காட்டிக்கொண்டு மூமெண்ட் வந்து நாங்கள் இதில் வந்து ஆக்கள் பொங்கல் எல்லாம் வந்து செய்கிற போடாது இது வந்து பழைய அந்த காலத்து பழைய கட்டுறம் போடாது அந்த கட்டுறம் எல்லாம் அப்படி ஆலமரம் மூடினதால் அப்படி இருக்குது பாருங்க ஆலமரம் மூணுக்கெல்லாம் விளையாடமாக இருக்குது எல்லாத்தையும் கூட வச்சிருக்கு ஆனால் கல்லுகள் எல்லாம் வந்து வித்தியாசமாக பின்னி புழங்கிட்டு இருக்காங்க அந்த ஆலமரத்தோட ஒரு சில முருகக்கல்லுகளும் கலந்து மற்றபடி வேறு வேறு காட்டுக்கல்லுகளும் இருக்குது 2 கல்லாலையும் தான் இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்கணும் போடாக்கு பாருங்க அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி ஆலயத்தையே ஃபுல்லாக மூடிட்டேன்னு சொல்லி தான் சொல்லலாம் இந்த ஆலமரத்தின் வேர்களை இது வந்து புளியங்குடல் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பழமையான ஆலயம் பூசையில் வந்து நடைபெறது போலாம் கிடக்கு ஏண்டா இந்த இடத்துல விளக்குகள் எல்லாம் வந்து கொளுத்தி இருக்கணும் பழவளவா பழவளவு ஞான வேறு ஒரு ஆலயம் பேரும் இப்படி நாங்களும் அந்த ஆலயத்தை வணங்கிட்டு உங்களுக்கு காட்டிட்டு வந்து போக வந்து நாங்கள் வாங்க வணக்கம் 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 அங்கள்கிட்ட பேர் என்ன ராஜரட்னம் ஆயிரட்னம் உங்களோட வீடா அது ஆமாம் வீட்டு முன்னாடி ஹைரே போட்டு இருந்தாச்சு பின்னாடி டைம் ஆமாம் என்ன இதில் வரைக்கும் ஒரு கோயில் பார்த்தாங்க இல்லை சரியான பழைய கோயிலாக இருந்தது அந்த கோயில் பற்றி தெரியுமா உங்களுக்கு வைரவ கோயில் அது ஞான வைரவர் கோயில் எவ்வளோ காலம் பழசு அது அது இப்போ 100-150 200 ஆண்டுமே இல்லை இப்போ பூசையில் நடக்கிறதோ நான் இது புதுநமான கோயிலோ ஆமாம் உங்கள்கிட்ட காலம் நீங்கள் பிறந்த காலத்துலேருந்து தெரியுமா அதுக்கு முதலே இருக்குது கோயில் அதுக்கு முந்தைய அப்போ இந்த புனரமைப்பு செய்யலையே ஆக்கள் இந்த புதுசாக இன்னும் கட்டி தான் செய்யப்படாத வைரவர் கொள்ளாத இப்போ நாங்கள் அதுக்குள்ள போய் வந்துட்டோம் பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லை அது அந்த தனக்கு மழை பெய்தாப்பு சரியா மழை தான் இருக்கணும் அந்தப்படி கட்டிடம் இருக்கு வேற பிரச்சனை இல்லை வைரவர் இல்லை எல்லா கோயில் நிறைய கோயில் எல்லாம் இப்போ பெரிய கோயிலெல்லாம் ஒரு ஊரில் கட்டிக்கிட்டாங்க இது அப்படியே பழசாவே இருக்கப்போ அதான் என்ன அது அப்படி செய்யப்படாது அதான் அப்படி தான் வச்சுருக்கோம் பழமை மரம் வச்சுக்கிறீங்க பழம் வச்சுக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன விவசாயம் செய்கிறதோ ஆமாம் தோட்டம் தான் தோட்டம் போய் வெங்காயம் ஸோ அப்புறம் என்ன ஆடு மாடல் வளர்க்குறது மற்ற ஆடு மாடுகள் இப்போ ஆக்கெல்லாம் கடவுள் எடுத்து கொண்டு போகிறாங்களா அப்படி நடக்குறதா இங்கே ஐயோ தாவில் கொண்டு வருவாங்க படலைக்கே வச்சு முடிச்சு போட்டு போயிடுவாங்க சரி அப்படி நிறைய நடக்குதா இங்கே கிழமைக்கு 2-3 நடக்கும் 6 ஆக்கள் என்னன்னு தெரியாது சரி கலவரத்தில் போடுவீங்க கலவரத்தில் போடுவீங்க மாடு அப்படி கட்டி கொண்டு போயிடுவாங்க உங்கள்கிட்ட சின்ன கண்டுகள் கொட்டி நிற்குதாங்க அது பெரிய கேப்ப மாடு தான் கொண்டு வருவாங்க அதை பிடிக்க வச்சுக்குவோம் அவங்களும் தெரிந்தானே இது விளையாட மாடு அது பிடிக்க வச்சுக்குவோம் இல்லை உரிக்க நிற்காது கட்டாக்கள் மாடு இருந்தால் இப்படி வராது ஆக்கள்கிட்ட மாட்டா பேச அணைஞ்சு நின்றுமே நிற்கும் நிறைய நடக்குதா இங்கே போன கிழமை நடந்தது அது நடக்குது அப்போ என்னென்ன பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க நீங்கள் நாங்கள் கேட்ட பிடி போட்டுருந்தோம் எங்கள் வளவுக்கு வர நிற்கிறபடியாக இருக்கிற மாட்டை கொண்டு வாங்க என்ன சொல்கிறேன்டா அந்த ஆலயத்தின் ஆலமர கொப்போல் கூட ஆக்கள் வெட்டுரு இல்லையா என்ன சொன்னால் அதால் அப்படியே வந்து விட்டுருக்கணும் அப்போ அதெல்லாம் 2 வரைக்கும் அந்த ஆலயம் வந்து அப்படியே பழைய ஆலயமாக இருக்குன்னு பூசையில் நடக்குது நீங்கள் எல்லாம் போய் வாரீங்களா இப்போ நீங்கள் ஆனால் அதில் ஆலமரங்களில் கை தொடையலாம் நீண்ட காலமாக அப்படியே தானே இருக்குது சரியா
இந்த பிரதேசத்துக்குள்ள வரைக்கில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய பெரிய வீடுகள், அதாவது நான் நினைக்கிறேன் அந்த காலத்து வீடுகள் அவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய வீடுகள் வந்து எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில வந்துருக்குது. அப்போ அதில் நாங்கள் ஒரு வீட்டை பார்த்து நாங்கள் அந்த வீட்டை வந்து உங்களை காட்டிக்கொண்டு கொண்டு வந்து நாங்கள் பாருங்க வீடு வந்து அந்த காலத்தில் எப்படி பெரிய வீடாக வந்து கட்டியிருக்கிறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து மாடுகள்லாம் இந்த இடங்களில் வந்து உள்ளுக்க ஒதுங்கி நிற்கிறதோட இல்லை மாடுகளை கொண்டு கட்டின முதலியில் எல்லாம் வந்து சாணாங்களாதுகளோட இருக்குது. பெரிய பெரிய வீடு. அம்மா விராந்த இந்த சைஸை பார்த்தீங்களா. இது இந்த வீட்டுக்குரிய சொந்தக்காரெல்லாம் வங்கேன்னு சொல்லி தெரியல. இல்லை பெரிய பெரிய அறைகளோட வீடுகள் வந்துருக்குது. இதுக்குள்ள ஆக்கள் இருந்திருக்கிறேன் போடாது. ஒரு சில விஷயங்கள் இதில் ஸ்டிக்கர்கள் எல்லாம் வந்து ஒட்டியிருக்கணும். இப்போ சமீப காலமாக கொஞ்சம் இருந்திருக்கிறேன் போடாது. இப்போ தான் கைவிட்டிருக்கணும் நினைக்கிறேன். பாருங்க அந்த காலத்து வீடுகள மாடல்கள் எல்லாம் எப்படி இருக்காண்டு. ஆமாம் வீடை பார்க்க பயங்கரமாக இருக்கு. இதே மாதிரி ஒரே மாடலில், அதாவது இப்படி இந்த மாதிரியான மாடலில் 4-5 வீடுகள் இந்த இடங்களில் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்குது. நாங்கள் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு போய்க்கல. ஒரு சில வீடுகள் பழைய வீடுகளாக இருந்தாலும் ஆக்கள் அதுக்குள்ளே குடியிருக்கணும். நான் முதல் காட்டின வீடு மாதிரியே இதுலேயும் ஒரு வீடு வேணும். இந்த வீடும் அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையிலான் இருக்குது. அதே மாடல் வீடுகள்லாம் பெரிய வீடுகள் என்ன வீடுலாம் எல்லாம் பத்தையில் எல்லாம் படந்து போய் கிடக்கு கைவிடப்பட்ட நிலைமையில். இப்படி வீடு கட்டுறா இப்போ எவ்வளோ முடியும் என்ன. இங்கால புது வீடுகளும் ஆக்கள் ஒரு சில பேர் கட்டி வைக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ வடிவான ஒரு வீடு உண்டு. இந்த வீடு வேணும். இதுவும் பெரிய வீடு இருக்கும். ஆனால் இங்கே ஆக்கள் இருக்கு. எல்லாம் வந்து பழைய மாடல் வீடுகள். அப்போ நல்ல வசதியாக இருந்திருக்கணும் என்ன. அதோட இந்த பகுதிகளில் ஒரு சில வீடுகள்லாம் முடிஞ்சு பாலடைஞ்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆக்கள் வாழ்ந்த வீடுகளாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாமே வந்து எல்லாம் 10 ஏழு மூடி போய் வீடே தெரியாத அளவுக்கு இருக்குது. இதுகள் ஆக்கள் ஒரு சில புது புது வீடுகள் வீடை கட்டியிருக்கேன். இந்த இடத்துல எல்லாம் கூட ஆக்கள் இருந்திருக்கிறேன். ஆனால் காணிகளை வந்து பல்ல காணி தண்ணியெல்லாம் வந்து நிற்குது. ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. பழைய காலத்து நல்ல வீடு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீடு ஒன்று தெரியுது. பாருங்க நாச்சார் வீடு எல்லாம் கூட இருக்குதுல்ல. பெரிய நாச்சார் வீடு. அம்மா மாடு மேய்ச்ச வலிக்கிட்டா கூடங்கண்ணா. அங்கே பாய். இப்படியே நாங்கள் இந்த ஊரை வந்து அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு சுருவில் வீதிக்கு வந்து வந்துட்டோம். இது இப்படி எங்களை போனால் சுருவில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் இந்த சுருவில் பகுதியை வந்து உங்களுக்கு இன்னொரு காலை ஊடாக வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இன்றைய தினம் இந்த இடங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா. அதுவும் குறிப்பாக வந்து புளியங்கூடல் பகுதி என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை காட்டியிருப்போம். காணொலி வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காலை ஊடாக நாங்கள் சந்திப்போம்.